யூடியூப் சேனல் இதோ வாராந்த நிகழ்வு சனிக்கிழமை தோறும் மாலை 4:30 மணி ஆரம்பமாகும். நயன கீத சங்கமம். நயன கீத சங்கமத்தின் 5வது வாரத்தை நாங்கள் நெருங்கி இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினமும் என்னுடன் இங்கே அறிவிப்புக்காக எங்களுடைய கடம்பர்கள் வந்திருக்கின்றார்கள். வணக்கம். வணக்கம். இன்றைய நாள் சிறந்த பாடல்கள் இங்கே பாட இருக்கின்றார்கள். பாடல்களோடு இணைந்து எங்களுடைய ரசிகர்கள் இந்த நிகழ்வை கண்டு கழியுங்கள். இந்த நயன கீத சங்கமத்தில் மற்ற மாற்றுத்திறனாளிகள் தவிர்த்த ஏரியர்களும் வந்து இங்கே பங்கு பற்றி பாடலாம். எந்த கிராமத்தில் இருந்தாலும் இதை பார்ப்பவர்கள் வந்து பாடலாம். சேர்ந்து பாடுவோம், பாருங்கள். நிச்சயமாக எமது ஃபவுண்டேஷன் ஃபார் தி பிளைண்ட் என்ற யூடியூப் சேனலை முதலாக பார்வையிடுவார்கள். நீங்கள் ஃபவுண்டேஷன் ஃபார் தி பிளைண்ட் என்று சொல்லக்கூடிய அநேகமான யூடியூப் சேனல்கள் இருப்பதனால் நீங்கள் இலங்கை படத்திலே வடக்கும் கிழக்கும் பிரித்து அதிலே ஒருவர் வெள்ளைப்பெண்ணுடன் காட்சியளிக்கும் அந்த படத்தை கிளிக் பண்ணி உள்ளே சென்று எங்களுடைய நிகழ்வுகள் எல்லாம் நீங்கள் பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை கிளிக் பண்ணி எங்களை ஃபாலோ பண்ணுங்க, தொடர்ந்து கொண்டு கொடுக்கொண்டு மற்றும் திரை இசை பாடல்கள் இங்கே நிகழ்வு இருக்கின்றன. அந்த வகையிலே முதலாவது பாடலை பாடுவதற்கு யாருக்கு ஆசைப்பிள்ளை மகேந்திரன் எங்களுடைய இசைவபின் பாடல் மைந்தன். பல தசாப்த காலமாக பார்வை புலன் இழந்தவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாகவும் மூத்த பாடகராகவும் திகழ்கின்ற எங்களுடைய அருமைக்கும் பெருமைக்கும் உரிய ஆசைப்பிள்ளை மகேந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களை என்ற பாடலோடு வருகின்றார். குழல் கொடுத்த மூங்கில்களே, நீங்கள் புது சோத்தவன் புகழ் பாடுங்களே. குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புது சோத்தவன் புகழ் பாடுங்களே. பட்டாடுங்கள் மகன் கோட்டங்களே, எங்கள் மதுசூதரன் புகழ் பாடுங்களே. பட்டாடுங்கள் மகன் கோட்டங்களே, எங்கள் மதுசூதரன் புகழ் பாடுங்களே. நான் குழல் கொடுங்களே. பரந்தாமன் மெய்யழகை பாடுங்களே. மண்ணில் மலர் சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன் மெய்யழகை பாடுங்களே. காதங்களே, எங்கள் ஸ்ரீகிருஷ்ண மூர்த்தி புகழ் பாடுங்களே. எங்கள் ஸ்ரீகிருஷ்ண மூர்த்தி புகழ் பாடுங்களே. குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. குருவாயூர் தண்ணி
கொள்கின்றவர் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவர் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவர் குழல் கொடுத்த பூமிகளே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பாஞ்சாலி புகழ்காற்று தங்கை கொடுத்தான் பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். பாஞ்சாலி புகழ்காற்று தங்கை கொடுத்தான் பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். பாண்டவருக்கு உரிமையுள்ள சங்கை கொடுத்தான். நாம் படிப்பதற்கு இல்லை என்று பாடம் கொடுத்தான். நாம் படிப்பதற்கு இல்லை ஆடம் கொடுத்தார். குடல் கொடுத்த பூமியிலே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. நாடுகின்ற மலர் கோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. குடல் கொடுத்த பூமியிலே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வணக்கம். பாடலை இசைத்த இறையியல் பாடலை பாடி இசையுலகை இசை வெள்ளத்தில் ஆழ்த்திய ஆசைப்பிள்ளை மகேந்திரன் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, ஆம், எங்களுடைய இணை அனுசரணையை நாங்கள் மீண்டும் ஒருக்கா கூறிக்கொண்டு அங்கே ராஜா கிரிதோஷ் கைலாச பிள்ளையார் கோயிலடி நல்லூர் எங்களுடைய ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் யூடியூப் சேனலுடைய சனிக்கிழமை வாரந்தோறும் நடைபெறும் நயனகீத சங்கம நிகழ்வின் இணை அனுசரணையாக எங்களுடைய ராஜா கிரிதோஷ் உரிமையாளர் திருவாளர் சத்யசீலன் அவருடைய பூரண ஆதரவுடன் இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய இந்த நயனகீத சங்கம நிகழ்ச்சியை பார்வையிட்டுக் கொள்பவர்கள் நீங்களும் எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். நாங்கள் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் இங்கே எதிர்பார்க்க வேண்டுமோ என்றாலும் இன்று வரை நீங்கள் எங்களுக்கு கருத்துக்களை கூற மறுக்கிறீர்கள். நீங்கள் இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ்களை போட்டு இந்த எங்களுடைய அங்கக்குறைவு ஆற்றல் குறைவு அல்ல என்பதனுடைய மகத்துவத்திற்கு அணி சேர்க்கும் வகையில் நாள்தோறும் புதிய புதிய பாடுவர்கள் எமது பார்வையற்றவர்களில் இணைந்திருக்கின்ற பாடுபவர்களை நாங்கள் வாரந்தோறும் ஒரு புதிய நபர்களை இணைத்து வருகின்றோம். ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் பணிப்பாளர் திருவாளர் சாய் சரண், தொழில்நுட்ப உதவியாளர் திரு துஷ்யந்தன். அடுத்த பாடலோடு வருகின்றார் என்னுடைய ஸ்ரீ ஜெயராஜா. எங்கே
நிமிடம் தாய் மடிக்காதாயே நீ தெருவில் மூடி வைத்த என்னுடம்பு நடு தெருவில் இருக்கிறது பார்த்தாயா உயிரும் தொழுந்து ஒன்றும் மானங்களே என் உயிரும் தொழுது முன்னே பார்த்தாயா தெய்வங்கள் இங்கில்லை உன்னை அழைக்கிறேன் தாய்மடியே உன்னை தேடுகிறேன் தாரகையும் முருக பாடுகிறேன் என்னை ஏற்றும் தோழர் அன்னையால் நட்டும் காதல் அள்ளி போடுத்த கைகள் காணல்கள் பின்னும் கண்கள் ஊத்தாவி செய்யும் கைகள் ஊடாவி செய்யும் பார்வை கௌரம் பாரத போர் முடிந்த பின்னாலும் கொடுமைகள் என்றும் அழியவில்லை இயேசுவின் மாய்ந்த பின்னாலும் சிலுவைகள் என்றும் மறையவில்லை தாய்மடியே உன்னை தேடுகிறேன் தாரகையும் முருக பாடுகிறேன் 10 திங்கள் வெள்ளைக்கு வந்தாயே நடக்கும் வீரம் வாசித்தவர்கள் நண்பன் வாழ்க்கை மறக்கும் தோழன் பாடும் துயரம் தாய்ப்பாடாயும் தரப்பம் தரை வீழ்ந்தானென்ன அவன் பேரு கேட்ட வண்ணம் நீதம் சீகந்ததென்ன தீமைகளென்றும் ஆயுதம் தேடி மேகலிலேறி வருவதென்ன தர்மங்களென்றும் பல்லக்கிலேறி தாமதமாக வருவதென்ன தாய்மடியே உன்னை தேடுகிறேன் பாடுகிறேன் 10 திங்கள் வெள்ளக்கு வந்தாயே ஒரு 10 நிமிடம் தாய் மடிக்காதாயே நீ கருவில் மூடி வைத்த என்னுடம்பு நடு தெருவில் கிடக்கிறது பார்த்தாயா உதிரம் வெளியேறும் காயங்களில் உயிரம் உருகுவதை பார்த்தாயா தெய்வங்கள் இங்கில்லை உன்னை அழைக்கிறேன்
நன்றி. இந்த பாடலை எங்களுடைய பணிப்பாளரின் வேண்டுகோளுக்கு இணங்க படித்திருக்கின்றேன். தவறுகள் எதுவும் இருந்தால் மன்னிக்கவும். நன்றி. நாயகீத சங்கமத்தின் ரசித்து பாடும் ரசிக பாடகன் ஸ்ரீ ஸ்ரீ ஜெயராஜா, இலங்கையின் அதி உயர் விருது பெற்ற லங்கா புத்திர தேசாபந்து என்ற விருதை பெற்ற என்னுடைய கலைஞன். இந்த யூடியூப் சேனலை இயக்குவதற்கு மூல காரணியாய் இருந்து ஆர்வத்தோடு இயக்கிக் கொண்டிருக்கிற பாடகரே, கேட்ட மாத்திரத்தில் கேட்ட பாடலை அத்தருணத்திலே வழங்கக்கூடிய ஆற்றலுள்ள கலைஞரை வாழ்த்தி அடுத்த பாடலோடு நாயன கீத சங்கமத்தை சிறப்பிக்க வருகின்றார் சாலை பைடஸ். நிச்சயமாக எங்களுடைய கடம்பன் சொல்வது போல அவரும் ஒரு லங்கா புத்திர தேசபந்து அபிமானம் பெற்ற ஒரு அறிவிப்பாளர். அந்த வகையிலே அடுத்த பாடலை இங்கே பாட அழைத்து நிற்கின்றோம். இன்றைய தினம் எங்களுடைய நயனகீத சங்கம நிகழ்ச்சியின் ஒரு புதிய முகமாக, அப்படித்தானே? புதிய முகமாகவும் தொடர்ச்சியாக எங்களோட பயணம் செய்யக்கூடியவர் ஒரு நல்ல சிறந்த பாடகர், வளர்ந்து வருகின்ற ஒரு பாடகர். இவர் தலைவர்கள் நீண்ட காலமாக பாடி பல அரங்குகளை சிறப்பித்த கலைஞர். உண்மையிலேயே இந்த நிகழ்வுக்கு இணை அனுசரணையாக ராஜா கிரிங்கோஸ் என்றும் என்றும் எங்களோடு இணைந்திருக்கின்றார். இந்த அந்த வகையிலே இலக்கம் 36 கைலாச பிள்ளையார் கோயில் வீதி, நல்லூர் யாழ்ப்பாணத்திலே அமர்ந்திருக்கின்றது. சுவையான ஐஸ்கிரீம் சாப்பாடுகள், நேற்று சாப்பிடுங்க அறுசுவை உணவுகள், நேற்று படிச்சா அப்படிங்க, நேற்று சாப்பாடு சாப்பிட்டாங்க. நல்ல சைவ சாப்பாடுகளை நீங்க அங்க பண்ணி சாப்பிடலாம். அந்த வகையிலே விதவிதமான ஐஸ்கிரீம்கள், விதவிதமான டீகள், புட் ஐஸ்கிரீம் இருக்காங்க. அந்த வகையிலே அடுத்த பாடலை பாட சார்லி குயின்ஸ் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். அன்போடு அழைக்கின்றோம். சார்லி குயின்ஸ், உங்களுடைய கலைத்தோத்தை இந்த கலையுகத்துக்கு வழங்கியமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள். உங்களுடைய இசை பணி தொடர வேண்டும் என்று இறைவனை வேண்டி வாருங்கள். இந்த நயனகீத சங்கம நிகழ்வை சிறப்பிப்போம். 3 Stars Entertainers, karaoke. மாலை வந்த பூ காற்றும் பாட்டும் கல்யாண மாலை கட்டும் இளைய பொன் மாலை தமிழ் கீதம் பாடுவே. ஜீவனுக்கு கல்வழி பாடலெல்லாமே நான் தொடுத்த பொன்வழி சூரிவர் பிள்ளை வீரிவர் வெள்ளம் ஒன்றல்லும் எட்டங்களில் அதன் பண்டங்களில் உள்ள அர்த்தங்கள் நீயாகும். வாழவில்லை நான் மறைத்தேன், கற்பனையில் நான் பிறந்தேன்.
ராகம் இசை தேவதை தந்த தானம் மாலையில் கவல் தீர பாடுவே பாடினவின் சாத்தியில் பாடுகிறேன் பல்லவிக்கு சரணமெங்கில் தேடுகிறேன் வைகிறேன் காத்திருக்க கண்கள் போட்டிருக்க அன்பு காதலி எங்கேயோ ஊர் முழுக்க சுற்றும் கார்முகிலே அந்த கண்ணியை கண்டாயோ என்னுடைய வீணையிலே வெட்டுகின்ற தந்தியாள் என்னுடைய தோட்டத்திலே நீட்டுகின்ற தென்றலிவள் மோகங்கள் தந்தவள் வேண்டும் இல்லை ராகங்கள் எப்படி தோன்றும் பொன்மாலை தமிழ் கீத பாடுவேன் நல்வாழ்த்துக்கள் அறியார் கூறுவேன் காலம் உள்ள காலம் வேறு இந்த காலவனை என்னை தொட்ட பெண்ணுக்குத்தான் பாடும் இன்ப ராகங்களும் இன்பத்தாளங்களும் வண்ண மையிட்ட கண்ணுக்குத்தான் மாலை வந்த பூங்காற்றும் தேவாற்றும் கல்யாண மாலை கட்டும் இளகிய மாலை தமிழ் கீதம் பாடுவேன் வாழ்த்துக்கள் அறிஞாலும் கூறுவேன். பாடலை பாடிச் சென்ற சாலை கோவிந்தஸ் அவர்களுக்கு நன்றி. இளங்கலைஞன், வளரும் கலைஞன், வளர்ந்த கலைஞன், பல இசை அரங்களை அணி செய்து சிறப்பித்த எங்களுடைய ஈழத்தை கலைஞனை வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம். நிச்சயமாக பால் நிலவின் ராத்திரியில் பாடுகின்றார் ஒரு பல்லவி. நிச்சயமாக எஸ்பிபி பாலசுப்ரமணியம் பாடிய அந்த பாடலை சிறிய பாலசுப்ரமணியம் அவர்களை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியது போல இருந்தது. நிச்சயமாக இவ்வாறான கலைஞர்களை நாங்கள் சமூகத்துக்கும் உலகத்திற்கும் அறிமுகப்படுத்த வேண்டும். எமது பார்வையற்ற சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சமூகமயப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக நயனகீத சங்கம நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி வருகின்றோம். எங்களுக்கு இணையரசை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ராஜாகிரி கோஷ், இலக்கம் 36, கைலாசம் விழார் கோயிலடி, நல்லூர். புலம்பெயர் உறவுகளை, இந்த நிகழ்வை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற ரசிக பெருமக்களே, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை இங்கே பாடுகின்ற பாடல்களின் பெயர்களை நாங்கள் குறிப்பிடுவோம். அங்க குறைவு ஆற்றல் குறைவு அல்ல என்பதற்கமைய அவர்களுடைய பாடல்களை நீங்கள் எங்கள் கமெண்ட் மூலம் இவர் பாடிய பாடல்கள் எங்களுக்கு தாருங்கள். அடுத்த பாடலை பாடுவதற்கு ஆண் குரல்கள் 3 ஒழித்து விட்டன. அடுத்ததாக என்ன செய்வோம்? பட்குரலாக திருமதி புனிதா பகிரதன் அவருடைய பாடல் இனிசை பாடி வர என்ற பாடலோடு வருகின்றார்.
விளக்காட்டுக்கு உருவமில்லை. காத்தரையில் என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. கண்ணின்மை என்றாலோ நிறம் பார்க்க முடியாது. நிறம் பார்க்கும் உன் கண்ணை நீ பார்க்க முடியாது. குயிலிசை கூறுமே அதுக்கு தேவையா? உணவுகள் கூறுமே அதில் ஒரு தேவையா? கண்ணில் காற்றை தூண்டிவிட்டால் கற்றனை தீண்டிவிடும். கண்ணில் தோன்ற காற்றிலெல்லாம் கற்பனை வளர்ந்துவிடும். பாடல் போல தேடல் கூட ஒரு சுகமே. இன்னிசை பாடி வரும் விளக்காட்டுக்கு உருவமில்லை. காத்தரையில் என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. உயிரொன்று இல்லாமல் உடலுக்கு கிடையாது. உயிரென்று பொருள் என்று அழைப்பது தெரியாது. வாழ்க்கையின் பேர்களோ மிக ரகசியமானது. ரகசியம் காண்பதே நம் அவசியமானது. தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும். தேடல் என்பது உள்ளவரை வாழில் திசை இருக்கும். பாடல் போல தேடல் கூட ஒரு சுகமே. இன்னிசை பாடி வரும் விளக்காட்டுக்கு உருவமில்லை. காத்தரையில் என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. ஒரு காலம் வருகையில் உள்ளம் கொள்ளை போகுதே. ஆனால் காற்று முகவரி கண்கள் அழிவதில்லை. இந்த வாழ்க்கை ஒரு தேடதான். அதை தேடி 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 மனது தொலைகிறது. இன்னிசை பாடி வரும் விளக்காட்டுக்கு உருவமில்லை. காத்தரையில் என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. பாடலை இசைத்த எங்களுடைய அருமை பாடகி இளம் கலைஞர் அரங்குகள் சிலகண்டு இந்த அரங்கு நயனகீத சங்கம அரங்கையும் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருமதி புனிதா பகீரதன் அவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் கூறி நன்றி கூறுகின்றோம். அந்த வகையிலே மழலை குரலிலே தன்னுடைய பாடல்களை பாடக்கூடிய ஒரு சிறந்த படைக்காக வளர்ந்து வருகின்ற தங்கை புனிதா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, வலுவிழப்பு வாழ்வின் ஒளியிழப்பு அல்ல என்கின்ற தொனிப்பொருளை வெளிப்படுத்தும் பாடலோடு அமர்ந்திருக்கின்ற திருமதி புனிதா பகீரதனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த பாடலோடு வருகின்றார் எங்களுடைய பணிப்பாளரும் எங்களுடைய சிறந்த பாடகருமான திருவாளர் சாய் சரண். அவர் இளையராஜாவின் குரலிலே மிகவும் சன்னமாக பாடக்கூடியவர். இன்றைய தினம் இருமணம் சேர்ந்து ஒரு மனமாகும் அந்த பாடலை வழங்க சாய் சரண் அவர்களை அழைத்து நிற்கின்றோம்.
இருமணம் சேர்ந்து ஒரு மனமாகும் திருமணம் என்று இரு உயிர் சேர்ந்து ஒரு உயிராகும் ஒத்திகை என்று உனக்கென ஒரு சொந்தம் என்றுதான் ஆரம்பம் உனக்கதைதான் ஆனந்தம் அதுவே என் இன்பம் வாழ்கனி 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 ஓ இறைவந்தோடும் கட்டளை இதுதான் வாழ்க்கை என்னும் புத்தகம் இதுதான் வாழ்கனி 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 யாருக்கு யார் என்று எழுதியதை இன்றுதான் உலகம் அறிந்து கொள்ளும் பாதியில் வந்த சொந்தம் ஒன்றே உயிர் விடும் வரையில் கூட வரும் புதுரவு மத்தியில் இங்கு புது உறவு பூப்பதை கண்டு காண வந்த கண்கள் இரண்டு கரைகிறது காதலாயின்று வாடை மரம் தோரணம் கட்ட வாழ்த்துக்களை வார்த்தை கொண்ட வண்ண மலர் பானைகள் தட்ட பகுந்தவன் வாசலை தட்ட ஆனந்த திருநாள் ஆரம்பம் இன்று வாழ்க வாழ்க வாழ்கவே இருமணம் சேர்ந்து ஒரு மனமாகும் திருமணம் இன்று இரு உயிர் சேர்ந்து ஒரு உயிராகும் ஒத்திகை இன்று ஆயிரம் ஜெயத்திலே அடைப்பாயும் சுகம்தான் தெரியுதடா தூரத்தில் இருந்த காதலியே மனவரை வந்தால் மகிழ்ச்சியடா அன்னைக்கு ஒரு மாற்று என்று மனைவிக்கு ஒரு பேரும் உண்டு உனக்கு அது பொருந்தும் என்று உன்னை கொடு அவளுக்கென்று உறவுகளின் உற்சவம் இங்கு உலகம் அதை வாழ்த்திடும் இங்கு அன்பு எனும் மக்களை கொண்டு வாழ்த்துகிறேன் நானும் இங்கு ஆயுளை கூட பரிசாய் தருவேன் வாழ்க வாழ்க வாழ்கவே இருமணம் சேர்ந்து ஒரு மனமாகும் திருமணம் இன்று இரு உயிர் சேர்ந்து ஒரு உயிராகும் ஒத்திகை என்று உனக்கென ஒரு சொந்தம் இன்றுதான் ஆரம்பம் உனக்கதில் ஆனந்தம் அதுவே என் இன்பம்
வந்தோடும் கட்டளை இதுதான் வாழ்க்கை என்னும் புத்தகம் இதுதான் வாழ்க நீ வாழ்க நீ வாழ்க நீ வாழ்க நீ வாழ்க நீ வாழ்க நீ. சாய் சரண் என்னுடைய அண்ணா ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் யூடியூப் சேனல் பணிப்பாளர், அருமையான பாடகர். என்னன்னா இது வந்து ஒரு உன்னிகிருஷ்ணன் படித்த பாடல். உண்மையிலே உன்னிகிருஷ்ணன் அவர்களுடைய பாடலை பாடுவது என்பது மிகவும் சிரமமான விஷயம். அந்த வகையிலே ஒரு இளையராஜாவின் சாயலை கொண்டவர். அவருக்கு இது தொடர்ச்சியாக அவர் வலியுறுத்தி வருகின்றார். எங்களுடைய பணிப்பாளர் அவர்களுடைய ரசிகர்களே, விசேட அறிவிப்பாளர் நம்மளுடைய ஸ்ரீ ஜெயராஜா அவர்களுக்கு ஒரு வணக்கம். ஏனென்றால் இந்த கோப்பாயிலே எங்களை வசித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய தொழில்நுட்ப உதவியாளர் திருவாளர் துஷ்யந்தனை நாங்கள் உண்மையிலேயே இந்த ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் வாழ்த்துக்கின்றது. ஏனென்றால் அவருடைய தொகுப்பு தான் இந்த ரசிகர்களை இந்த நிலைக்கு ரசித்துக் கொண்டிருக்கிறது காரணம். அந்த வகையிலே அடுத்த பாடலை பாட வருகின்றார் எங்களுடைய மூத்த பாடகர் ஆசைப்பிள்ளை மகேந்திரன். பரமசிவன் காலத்திலிருந்து பாம்பு கேட்டது என்ற பாடலோடு வருகின்றார். இந்த இறை இசையோடு இணைந்து கொள்வோம். பரமசிவன் காலத்திலிருந்து பாம்பு கேட்டது என்ற மரபுவழி பாடலை இங்கே பாட வருகின்றார் எங்களுடைய ஆசைப்பிள்ளை மகேந்திரன். எங்கே உங்களுடைய குரல்? பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அச்சம் உள்ளது. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் இடது கூட பிடிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் இடது கூட பிடிக்கும். மதியாத தலைவாசல் பிடிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது, அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. வண்டியோட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும், அதை இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டியோடும் முனை போலே அளவோடு உறவாட வேண்டும். உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு என்பது அது சிறுமை என்பது, அதில் அர்த்தம் உள்ளது. நீயும் நானும் சென்றிருந்தோம் நிலவும் வானும் போல, நிலவு போல சேர்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே. என்னுள்ளம் என்னை பார்த்து வேறு செய்யும் போது இல்லாதாரில் வாழ்வில் நிம்மதி ஏது, அது கணவன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவ
பெண் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருணா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருணன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. வணக்கம். இவ்வளவு நேரமாய் நம்முடைய இசை வெள்ளத்தில் ஆட்டிய ஆசைப்பிள்ளை மகேந்திரன் பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது என்ற பாடலை அர்த்தமுடன் போதித்த என்னுடைய ஆசானுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி அவருடைய பணியும் அவருடைய சேவையும் தொடர வாழ்த்துகின்றோம். உண்மையிலே அந்த பாடல்களை எல்லாம் இசைக்கருவிகளோடு சேர்ந்து பாடும்போது ஒரு வித்தியாசமான உணர்வு வரும். என்றாலும் இப்போது நவீன காலத்திலே நாம் இந்த இசைக்கருவிகளோடு இல்லாமல் கரோக்கியில் பாடும்போது ஒரு வித்தியாசமான அனுபவம் வருகின்றது. அடுத்த பாடலுக்காக மீண்டும் மறுமுறை என்னுடைய நயனாக்கி இந்த சங்கமத்தை அலங்கரிக்க வருகின்றார். சாலி குயிட்டஸ் இணையரசுரை ராஜா கிரிங்கோஸ் இலக்கம் 36 கைலாச பிள்ளையார் கோயில் நிதி. அந்த வகையிலே ஓய் பட்டர்ஃப்ளை என்று சொல்லக்கூடிய எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய அந்த பாடலை பாட வருகின்றார் சாலி குயிட்டஸ் அவர்கள். Butterfly, oh, butterfly, butterfly,
சிறிய ஜீவனே உங்கள் மனதை கொஞ்சம் இரவு கேட்கும் எனது ஜீவனே ஆகாவிலிருந்தோடு கடிதம் போது பறிக்கவில்லை வீரவதாப மணலை ஊட்டும் கருவம் தொல்லை உன்னை நான் கொஞ்சத்தான் மடிவேன் கொஞ்சத்தான் தினம் நான் அருமையான பாடலோடு என்னுடைய இளங்கலைஞர் சார்லி பைட்டர்ஸ் உண்மையிலே கணவன் அந்த பாடலை பாடிய இருவரும் எம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள். ஆஷா போஸ்லி மற்றும் மதுரகுள்ளன் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை ஆஷா போஸ்லி அம்மா அவர்களும் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களும் வந்து பாடியது போல இருந்தது. நிச்சயமாக அந்த வகையில் அடுத்த பாடலை பாடுவதற்காக இடையிலே ஒரு விஷயம் அதிபாளர் ஸ்ரீ ஜெயராஜா இந்த இலங்கை பார்வையற்றோருக்கான அறக்கட்டளைகளினுடைய இந்த பணியுடைய பேர் என்ன? நயன கீத சங்கமம் ஃபவுண்டேஷன் ஃபார் தி பிளைண்ட் யூடியூப் சேனல். இந்த இலங்கை பார்வையற்றோருக்கான அறக்கட்டளைகளினுடைய பணிகளில் இந்த பணி ஒன்று. அது என்னவென்றால் இந்த பார்வை பலன் இழந்தவர்கள், அதாவது சமூகத்தின் ஆரோக்கியமான பங்காளர்களாக மாற்றுதல். அப்படித்தானே? நிச்சயமாக ஆரோக்கியமான பங்காளர்களாக மாற்றுதல் என்ற செயற்பாட்டிற்கு எங்களுடைய பார்வையற்றவர்களும் எந்த விதத்திலும் சலித்தவர்கள் அல்ல. கணவன் ஒரு விஷயத்தை பாருங்க, வேற யாரும் பாட்டு படிக்கைக்குள்ள கையில போனை வச்சுக்கொண்டு நோட்டை பார்த்து பாடுபடுவீங்க. அப்படித்தானே? எங்கட கலைஞர்கள் எல்லாம் ஞாபகம் வைத்துக் கொண்டு அருமையாக பாடுவார்கள். அதாவது வெளிகள் செய்யும் நிந்தையை வீரர்கள் செய்யும் நிந்தையை வெளிகள் செய்ய காண்பேன் என்ற தொனிப்பொருள் மட்டுமல்ல, நிச்சயமாக இன்னும் பல பாடகிகள் எங்களிடம் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அட் ஃபவுண்டேஷன் ஃபார் தி பிளைண்ட் இலங்கை படம் இருக்கும். அதில் வெள்ளப்பிரபோடு நிப்பார் மேலே வடக்கு கிழக்கு பிரித்து காட்டப்பட்டிருக்கும். அந்த படத்தை லைக் பண்ணி நீங்க உள்ளுக்கு போய் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஷேர் பண்ணி எல்லாரும் கலந்து கொள்வோம். என்று சொன்னால் நீங்கள் பணத்துக்கு ஒரு பங்களிப்பு. இதுவரையும் நான் 5 வாரங்கள் எங்களுடன் கடந்து சென்று விட்டது. வெளியிலிருந்து ஒரு பாடகர் இன்னும் எங்களுடன் வந்து தொடர்பு கொண்டவில்லை. இன்றைய தினம் எங்களுடைய ராஜா த்ரீகாஸ் உரிமையாளர் சத்யசில் ஐயா அவர்கள் இன்றைய தினம் கலந்து கொள்ளவில்லை. அவர் கீத சங்கமத்தின் இணை அனுசரணையாக ராஜா த்ரீகாஸ் உரிமையாளர் சத்யசீலன் அவர்கள் இன்றும் என்றும் எங்களோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். கீத சங்கம நிகழ்வோடு சங்கமித்துக் கொண்டிருக்கின்றார். இணை அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ராஜா த்ரீகாஸ் இலக்கம் 36 கைலாச பிள்ளையார் கோயில் வீதி, நல்லூர், யாழ்ப்பாணம். பரந்தாமன் பாரதத்தில் வந்தது போன்று எங்களுக்கு ஒரு சாரதியாய் வந்த எங்களுடைய துஷ்யந்தன் அவர்கள் எங்களுடைய தொழில்நுட்ப உதவியை சிறந்த முறையில் வழங்கிக் கொண்டிருந்தார். அவருக்கு நன்றியும் பாராட்டுகளும். ஒளிப்பதிவு வழங்கி வருகின்ற துஷ்யந்தன் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை கூறிக்கொண்டு, ஆடாரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ என்ற அந்த பாடலை பாட வருகின்றார் எங்கள்
அன்பு பாடகர் வாசப்பிள்ளை மகேந்திரன், எங்கே உங்கள் பாடல்கள்? ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ யாரோ எதற்காரோ யாரோ தெய்வமே இது பொய் தூக்கமா நான் தூங்கவே இனியாளாகுமா ஆராரிரோ பாடியதான் யாரோ முந்தி போனது நியாயம் இல்லை, நான் முந்தி போகவே யோகம் இல்லை. கூட்டை விட்டு காய்ச்சி பறந்ததெங்கே, பறித்தவன் கேட்கிறேன் வாழ்த்தோடு எங்கே? இன்றே நானும் செய்த குற்றம் என்ன கூறு, ஒரு பார்வை பாரு. ஆராயிரோ பாடியதாரும் தூங்கி போனதாரும் யாரோ யாரோ எதுக்காரோ யாரோ. பொழுதாகி போனதே இன்னும் தூக்கமா, சொல்லாமல் போனதே தாயே நியாயமா. ஒளி தந்த தேவிக்கு உயிரில்லையோ, பாலூட்டி பார்த்தியே பாலூட்டலாவோ. அங்க போட்ட என் காயே உனக்கு அரிசி போட வந்தே, இதை நானே நொந்தேன். ஆராயிரோ பாடியதாரும் தூங்கி போனதாரோ யாரோ யாரோ எனக்காரோ யாரோ. என் தெய்வமே இது பொய் தூக்கமா, நான் தூங்கவே இனியாளாகுமா. ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ யாரோ எதுக்காரோ யாரோ. நகீத சங்கமம் இறுதி பாடல், இந்த நிகழ்வின் இறுதி பாடலோடு வருகிறார் சாமி கோயிலஸ். சகோதரனே, உங்களுடைய அறிவிப்பை தொடர. என்னடா தமிழ் பாட்டு கேட்கிறாங்க எல்லாரும். இப்போ ஒரு மலையாள பாட்டுண்டை கேட்பதற்கு எல்லோரும் தயாராங்கள். உண்மையிலே ஒரு காதுக்கு இனிமையான பாடலை பாட வருகின்றார்
அன்பு தம்பி பாடகன் சாலை குண்டஸ், அதற்கு முன்பு எங்களுடைய மூத்த பாடகர் அண்ணன் பாடிய பாடல் கேஜே ஜேசுதாஸ் பாடிய அந்த பாடலை நான் இருக்கின்றேன், நாங்கள் தற்சமயம் பாடி வருகின்றோம். இவருடைய வயதிலே என்னால் பாட முடியுமா தெரியுமா? ஆனால் இந்த வயதிலும் ஒரு துல்லியமான குரலிலே பாடி எங்களை எல்லாம் மகிழ்ந்த அண்ணனுக்கு நன்றியை கூறிக் கொண்டு அடுத்த பாடலை பாட வருகின்றார் சாலை குயினஸ். ஓகே, பாடலோடு வருக சாலை குயினஸ். நெஞ்சினுள்ளில் நீயானி, கண்ணின் முன்னில் நீயானி, கண்ணடைச்சா நீயானு பாத்திமா, பாத்திமா. நெஞ்சினுள்ளில் நீயானி, கண்ணின் முன்னில் நீயானி, கண்ணடைச்சம் நீயானி, பாத்திமா, பாத்திமா. நெஞ்சினுள்ளில் நீயானி, கண்ணின் முன்னில் நீயானி, கண்ணடைச்சம் நீயானி, பாத்திமா, பாத்திமா. Chiquitichu, poquitiro munteni, enefenikiakiagamitu mo. Chiquitichu, poquitiro munteni, enefenikiagamitu mo. Undu vendani, nambarendu munnani, enjayullil நீயானு பாத்திமா, பாத்திமா. நெஞ்சினுள்ளில் நீயானி, கண்ணின் முன்னில் நீயானி, கண்ணடைச்ச நீயானு பாத்திமா, பாத்திமா. அடியொழிச்சாடும் நின்னைய பேரிக்கும் பூமியிலே ஏராக்கடலில் அடியொழிச்சாடும்
நீயா தேடிட்டும் பூமியிலே ஒன்றும் ஒன்றும் வென்றாலே எந்தனும் பெரும் காணாலே எந்த கல்வின் மொழிவே பாத்திமா பாத்திமா நெற்றினுள்ளில் நீயானி கண்ணின் முற்றில் நீயானி கண்ணடைக்க நீயானி பாத்திமா பாத்திமா ஒரு நாளில் ஞான வீரோ வருமுன்று பூவோடே மகவானே அணி தெரியாயே ஒரு நாளில் ஞான வீரோ வருமுன்று பூவோடே மகவானே அணி தெரியாயே காலமேகம் இல்லாது மனித முப்படி படாது என்னையாவும் சொந்தமாக்கினா பாத்திமா நெற்றினுள்ளில் நீயானி கண்ணின் முற்றில் நீயானி கண்ணடைக்க நீயானி பாத்திமா பாத்திமா நெற்றினுள்ளில் நீயானி கண்ணின் முற்றில் நீயானி கண்ணடைக்க நீயானி பாத்திமா பாத்திமா நன்றி. உண்மையிலே ரமன் அவர் சொன்னதுல எனக்கு ரெண்டு விஷயம் விளங்குது. ஒன்றும் ஒன்றும் ரெண்டு ஆயும் அது மட்டும் விளங்குது. உங்களுக்கு என்ன விளங்குதோ? உண்மையிலே அது நிச்சயமா பாடல் பல தடவை நான் இந்த பாட கேட்டிருக்கிறேன். ஆனா இதை நுட்பமா பாடமாக்கி இருக்கிறேன் என்றுதான் நிச்சயமா ஒரு பிறமொழி பாடலை சரமாக பேச முடியாத ஒரு மொழி பாடலை நமக்காக பாடிய சாலி குயிலஸ் அவர்களுக்கு நன்றி. உண்மையிலே இவ்வாறான கலைஞர்களை நாங்கள் வெளிக்கொண்டு வேண்டும், அவர்களுக்குரிய அங்கீகாரத்தை வழங்க வேண்டும். நாங்கள் வெகு சீக்கிரம் நயனகீத சங்கமம் என்ற இசைக்குழு ஒன்றை உருவாக்கியதன் மூலம் எங்களுடைய இசை கச்சேரிகளை யாழ் மற்றும் மண்ணில் மட்டுமல்ல தென் தேசத்திற்கும் கொண்டு செல்வோம் என்ற நகருதி எங்களுக்குள்ளே இருக்கின்றது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான், ரைட் ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனலோட சென்று இலங்கை படத்தை பாருங்கள். அதில் ஒரு வெள்ளைப்பிரங்கோடு ஒரு நபர் நிற்பார். அதிலே வடக்கு கிழக்கு பிரிக்கப்பட்டிருக்கும் எமது லங்கா ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வடக்கு கிழக்கிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற அடையாளத்தை குறிக்கும். அந்த வகையிலே அதை நீங்கள் நேரடியாக சென்று சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எங்களுக்கு ஒரு ஆதரவை வழங்குங்கள் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் செய்வோம். நிகழ்ச்சியின் நிறைவாக இலங்கை பார்வையற்றோருக்கான அறக்கட்டளை நிலையத்தினுடைய பணிக்காக பார்வையற்ற குடும்பங்களுக்கு மாதாந்த உலர்நோய் பதிவாளர்கள், பார்வையற்ற பெற்றோரின் பிள்ளைகளுக்கு மாதாந்த கல்வி கொடுப்பனவு, பாடசாலைகளிலே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தேவைக்கேற்ப இலவச முக கண்ணாடி, குற்றழுத்த முறையிலான கல்வி, மருத்துவம், வெள்ளைப்பிரம்பு சுயநலமாட்ட பயிற்சி முதலான பணிகளோடு இலங்கை பார்வையற்றோருக்கான அறக்கட்டளை நிலையம் அத்தனை விடயங்களையும் இந்த யூடியூப் சேனலை பதிவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே எங்களுடைய நிலையத்துடைய உபசெயலாளர் அவர்கள் வந்திருக்கின்றார். அவருடைய நன்றி உரையுடன் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இனிதே நிறைவு செய்வோம். வணக்கம். நயனகீத சங்கமம் இந்த வாரம் ஐந்தாவது வாரத்தில் இங்க வரையிருக்கின்ற பாடகர்கள் அத்தனை பேருக்கும் மற்றும் எங்களுடைய இணை அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற ராஜா பிங்க் ஹவுஸ் ஐஸ்கிரீம், சுவையான ஐஸ்கிரீம்கள், சுவையான உணவுகள் அதில் பெற்றுக்கொள்ளலாம்.
அடுத்ததாக எமது இலங்கை பார்வையற்றோர் அறக்கட்டளை நிலையத்துடைய அதிர்ஷ்ட லாப சீட்டு டிக்கெட் விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய பார்வைப்புறன் இழந்த எங்களுடைய பார்வையற்றவர்கள் அந்த அதிர்ஷ்ட லாப சீட்டு டிக்கெட்டை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அந்த டிக்கெட்டையும் பெற்று எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த நயன கீத சங்கம நிகழ்ச்சிக்கு வருகின்ற பாடகர்கள், எங்களுடைய அறிவிப்பாளர்கள், எங்களுடைய பணிப்பாளர் சாய்சரன், அடுத்ததாக எங்களுடைய ஒளி பதிவை வழங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய துஷன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி. அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இறுதியை நிறைவு செய்வோம். எங்களுடைய ஃபவுண்டேஷன் ஃபார் தி பிளைண்ட் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய அந்த யூடியூப் சேனலிலே நாங்கள் பதிவேற்றங்களை செய்து வருகின்றோம். நீங்களும் புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களாக இருந்தால் நான் இருக்கின்றேன். 5000க்கும் மேற்பட்டவர்கள் எங்களுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணி கொண்டு வருகின்றீர்கள். உங்களுடைய சிறார்த்த தினங்கள், பிறந்த தினங்கள், அவ்வாறான நிகழ்வுகளுக்கு மாதாந்த உடற்நோப்பதி வழங்கி வருகின்றோம், கல்வி கொடுப்பனம் வழங்கி வருகின்றோம். இவ்வாறான திட்டங்களுக்கு உங்களுக்கு உதவ முடியும். எங்களுடைய தொடர்பு கொள்ளுங்கள். கீழே நாங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்தை பதிவு செய்திருக்கின்றோம். அப்போது எங்களுடைய பின்னால் இருக்கின்ற அந்த காட்சிப்படுத்தத்திலே நீங்கள் அமைந்திருக்கின்றது என்று கூறுகின்றோம். இங்கே விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.